வணக்கம் நண்பர்களே. ஈரானுக்கு எதிராக ஒரு போர் நடவடிக்கையை இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்தினது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த போர்ல ஈரானை வென்று விட்டோம் என்ற மாதிரி தான் இஸ்ரேலுடைய கருத்தும் அமெரிக்காவினுடைய கருத்தும் இருந்து கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் நாள் செல்ல செல்ல பார்க்கல அமெரிக்காவும் இஸ்ரேலும் தோத்து போய்விட்டார்கள், ஈரானிடம் தோற்று விட்டார்கள் என்ற மாதிரி தான் கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது பற்றிய ஒரு செய்தியை இன்றைய செய்தியில் பார்க்கலாம். கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள். நண்பர்களுக்கும் முடிந்தவரை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம். மார்ச் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை 2026 கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக போர் தொடுக்கும் பொழுது சொல்லிக்கொண்ட நியாயம் என்ன மாதிரி என்று சொன்னால், ஈரானில் ஒரு அணு செறிவாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக ஒரு அணு ஆயுதம் அங்கே தயாரிக்கிறதுக்கு ஈரான் தயாராக இருக்கிறது. அந்த நாட்டில் உள்ள ஆட்சியாளர்கள் ஒரு சர்வாதிகாரிகளாகவும் ஒரு மத சம்பந்தப்பட்டவர்களாகவும் ஒரு பழமைவாதிகளாகவும் இருப்பதால் அங்கு ஒரு அணு ஆயுதம் செய்தால் இது மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஆபத்தாக முடியும். ஆனபடியால் அவர்கள் அணு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஒரு முறைப்படி அணு ஆயுதத்தை செய்கிறது சரி, அதை விட்டு போட்டு தங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு ஒரு சர்வாதிகார முறையிலே ஒரு அணு ஆயுதத்தை செய்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நாங்கள் நிறுத்த சொல்லி சொன்ன நாங்கள் அவர்கள் நிறுத்தாதபடியால் நாங்கள் படையெடுத்து அந்த அணு ஆயுத உற்பத்தியை அளிக்கிறோம். அடுத்ததாக அந்த நாட்டில் உள்ள சர்வாதிகாரத்தனமாக இருக்கிற பழமைவாத ஆட்சியை இல்லாமல் பண்ணி ஒரு புதிய ஜனநாயகத்தை கொண்டு வர போறோம் என்று சொல்லி கொண்டுதான் இருந்தது. இதை உலக நாடுகளும் ஏற்றுக்கொண்டது. இது தவறான நடவடிக்கையாக இருந்தாலும், ஒரு நாட்டின் மீது படையெடுக்கிறது தவறான நடவடிக்கையாக இருந்தாலும், அவர்கள் சொல்லி கொண்டு வந்த நியாயம் ஒரு அணுவாயுத செறிவாக்கத்தை கட்டுப்படுத்த போறோம், சர்வாதிகாரத்தனமான ஒரு ஆட்சியை வைத்து அந்த நாட்டு மக்களை ஒரு அடிமை மாதிரி வச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனபடியால் அதை திருத்தி அமைக்கணும் என்று சொல்லியிருக்க உலக நாடுகளும் ஓரளவுக்கு ஒத்துக்கொண்டது உண்மைதான். ஆரம்பத்திலேயே பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் படையெடுப்பிலேயே அந்த நாட்டினுடைய உச்ச தலைவரான அலி கொமெனி அவர்கள் பங்கர் பஸ்டர் குண்டுகள் மூலம் தாக்கப்பட்டு அவர் இல்லாமல் அளிக்கப்பட்டு விட்டார். இதை பார்த்த உடனே உலகம் நினைச்சது என்ன மாதிரி என்றால், அமெரிக்காவும் இஸ்ரேலும் துல்லியமாக முதல் குண்டிலேயே முதலாவது தலைவரை அழிச்சு போட்டினும் இனி அந்த நாடு தலை தூக்கி ஆட்டம் போட முடியாது, அணு ஆயுதம் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும், இராணுவ நிலைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அங்கு ஒரு புதிய அரசை உருவாக்கி போட்டு அமெரிக்கா வலிக்கிடும் என்ற மாதிரித்தான் ஆரம்ப கட்டங்கள் இருந்து கொண்டிருந்தது. நாள் செல்ல செல்ல ஈரானுடைய தாக்குதல்களும் எதிர்த்தாக்குதல்களும் ஈரானுடைய ட்ரோன்களும் ஈரானுடைய ஏவுகணைகளும் அமெரிக்காவினுடைய பொருளாதார நிலையங்கள், அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள், மற்றது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் படும் மோசமான தாக்குதல்களாக இருந்ததால அமெரிக்கா இன்னும் அதிகமான விமான தாக்குதல்களை அங்கு நடத்தி கொண்டிருந்தது. அது பார்க்க அந்த நேரத்திலேயே தெரிஞ்சு போச்சுது, ஈரான்கிட்ட நிறைய வல்லமை இருக்கிறது, அவர்கள் வேறு விதமான ஒரு போர் உத்தியை கையாளுகிறார்கள். எல்லா நாடுகளிலும் விமான தாக்குதல்களும் படைத்தளங்களுடைய தாக்குதல்களும் நடக்கிறது. ஈரான் வித்தியாசமாக ட்ரோன்கள் மூலமும் ஏவுகணைகள் மூலமும் துல்லியமாக தாக்குதல்களை நடத்துகிறது. இது ஒரு வித்தியாசமான போர் உத்தியாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு பரவலாக ஒரு ஒரு எண்ணமும் இருந்து கொண்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் அமெரிக்கா சொல்லிக் கொண்டது, அணு செறிவு எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சு போட்டோம், விமான தாக்குதல் மூலம் இல்லாமல் செய்து போட்டோம், அணு ஆயுதங்கள் இனி உற்பத்தி செய்கிறதுக்கு சாத்தியம் இல்லை ஈரான்ல என்று சொல்லி சில அறிஞர்கள் சொல்லிக் கொண்டது என்னென்றால் அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அணு செறிவு உள்ள இடத்தை விமான தாக்குதல் நடத்தி இருந்தால் அந்த இடத்துல அணு கசிவு வெளியில தெரிய வரும். அப்படி தெரிய வராத படியால் அது என்ன நம்ப முடியாது. நிலத்துக்கடியில் இருந்தா கூட விமான தாக்குதல் மூலம் தாக்கி அழிக்கப்பட்டிருந்தாலும் அணு கசிவு வெளியில வந்து அது துல்லியமாக வெளியில தெரியக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறபடியால் அணு ஆயுதங்கள் இருக்கிற இடத்தை அமெரிக்கா இன்னும் தாக்கவில்லை என்று சொன்னாலும் அமெரிக்கா அந்த கதையை விட்டு போட்டு அடுத்ததாக அடுத்த தலைவரை தான் தெரிவு செய்ய போறோம் என்று சொல்லி விமான தாக்குதல்களிலும் இராணுவ ரீதியாக பொருளாதார நிலைகளையும் எண்ணெய் வயல்களையும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் தாக்கி ஈரானை ஒரு தடம் புரள வைக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தான் செய்து கொண்டிருந்தது. ஆனால் ஈரானும் அதுக்கு சளைத்ததாக இருக்க இல்லை. அவர்களும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்களும் எதிர்த்தாக்குதல்கள் செய்வோம் என்று செய்து கொண்டிருக்கல தான் இஸ்ரேலால முடியல. இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளும் ட்ரோன் தாக்குதல்களும் அவ்வளவு மோசமான பாதிப்பை இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து விட்டது. அதுக்கிடையில ஈரானுடைய 2வது தலைவரை
தாக்கி அழித்து விட்டோம், இல்லாமல் செய்து விட்டோம் என்று சொன்ன ஒரு கதை ஒன்று வந்தது. அதுக்கு பிறகு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு கதை வந்தது. ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவை ஒத்துக்கொள்கிறது, அவர்கள் 2 பேரும் இறக்கவில்லை, 2 பேரும் தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி இருந்தாலும் அமெரிக்காவாலேயும் இஸ்ரேலாலேயும் இன்றைக்கு ஈரானை எதிர்த்து தாக்கி வெற்றி பெற முடியாது என்ற நிலைக்கு வந்திருக்கிற மாதிரி தான் இன்றைய செய்திகள் சொல்லிக்கொண்டு இருக்கிறது. ஈரான் போரை வேற மாதிரி மாற்றி விட்டது. அது உங்களுக்கு தெரியும். கோர்மூஸ் நீரிணையை கொண்டு போய் முக்கியமான இடமாக போரை அந்த இடத்துல கொண்டு வந்து குவிக்கிற மாதிரி தான் ஈரான் இன்றைக்கு வச்சிருக்குது. நீங்கள் ஒன்றில் மக்களுடைய குடியிருப்புகளை அழிக்க வேணும், இல்லையென்றால் வேறு விதமாக அந்த நாட்டை சின்னபின்னப்படுத்தணுமே தவிர மற்றும்படி நீங்கள் நினைச்ச மாதிரி ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுடைய ஏவுகணைகளும் எங்களுடைய ரோன்களும் எல்லாம் மலை குகைகளுக்குள்ள நாங்கள் வச்சிருக்கிறோம். நாங்கள் நினைச்ச நேரத்தில் எங்களுடைய எக்கச்சக்கமான ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லி எதிர்த்தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தது. இன்றைக்கு ஹோர்மூஸ் நீரிணையில வந்து நிக்குது. இந்த போர் வந்து வேறு என்னத்துக்கோ தொடங்கப்பட்ட போர் இன்றைக்கு நீரிணையில எண்ணெய் கப்பல்களை போகாமலுக்கு ஈரான் மறைக்கிறத வச்சு கொண்டு ஈரான் என்னத்துக்கோ சண்டை பிடிச்சிது. இந்த நீரிணையை மறைச்சிருக்க மாட்டது. ஈரான் மறைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்க இல்லை. அவர்கள் என்ன செய்யணும் என்றால் தங்களை வேறு விதமாக நீ தாக்குற, நாங்கள் எதிர்த்தாக்குதல்களை இப்படி காட்டுறோம், உலகத்துக்கு காட்டுறோம், உன்னுடைய போர் ஒரு நியாயமற்ற போர் என்றபடியால் நீங்கள் ஒருவரும் எண்ணெய் இல்லாமலுக்கு அழிஞ்சு போகணும் என்ற மாதிரி இந்த ஹோர்மூஸ் நீரிணையை மறைக்கிறது தான் முக்கியமான போராக இன்றைக்கு ஈரான் எடுத்து வச்சு கொண்டு இருக்கு. இதை ஒரு விதத்திலையும் அமெரிக்காவாலேயோ இஸ்ரேலாலேயோ கட்டுப்படுத்த முடியவில்லை. இன்றைக்கு அமெரிக்கா உலக நாடுகள் அத்தனை நாடுகளையும் உதவி கேட்குது. நேட்டோ நாடுகளை கேட்குது, நாங்கள் இவ்வளவு உதவிகளை செய்தோம் உங்களுக்கு எல்லாம், நீங்கள் இன்றைக்கு எல்லோருடைய கப்பல்களையும் இங்கே அனுப்புங்கோ, ஹோர்மூஸ் நீரிணைக்கு அனுப்புங்கோ, எல்லாருமாக பயணப்படுவோம், என்ன செய்யுது ஈரான் என்று பார்ப்போம் சொல்லிக்க அமெரிக்காவினுடைய நேச நாடுகளாக இருந்த பிரிட்டன் சரி, ஆஸ்திரேலியா சரி, ஜப்பான் சரி, ஒரு நாடுகளும் ஒத்துக்கொள்ள இல்லை. அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கிற திட்டங்கள் எல்லாம் சரியான திட்டங்களாக இல்லை. இதெல்லாம் தோல்வியில் முடியக்கூடிய திட்டங்களாகவும் மக்களை அழிக்கிற திட்டங்களாகவும் ஜனநாயகத்துக்கு எதிரானதாகவும் மனித உரிமைகளை மீறுவதாகவும் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அத்தனை நாடுகளும் மறுத்து விட்டினோம். இன்றைக்கு அமெரிக்க அதிபர் சீனாவிட்ட போய் உதவி கேட்கிற அளவில் நிற்கிறார். சீனாவிட்ட கேட்கிறார், ரஷ்யாவிட்ட கேட்கிறார், ஆஸ்திரேலியாவிட்ட கேட்கிறார், ஜப்பான்கிட்ட கேட்கிறார். ஒருவரும் அவர்கள் அமெரிக்காவினுடைய கேள்விக்கு விரும்பவோ அல்லது ஒத்துக்கொள்ளவோ இல்லை. தாங்கள் ஒருவரும் கப்பலை அனுப்பவோ அல்லது ஹோர்மூஸ் நீரிணையில ஒரு சண்டைக்கு வர்றதுக்கோ நாங்கள் தயாராக இல்லை. எங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். ஆனபடியால் நீங்கள் இந்த யுத்தத்திலிருந்து வெளியேறினால் ஈரான் ஹோர்மூஸ் நீரிணையிலிருந்து வெளியேறிவிட போகுது. வெளியேறிவிட்டால் சண்டை இல்லாம போகுது. தேவையில்லாத சண்டை ஒன்றை நீங்கள் அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லியும் அந்த நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போறோம் என்று சொல்லி துவங்கின சண்டை அவர்களை வேறு ஒரு வழியில கொண்டு வந்து விட்டு இருக்குது. அதனுடையால் இதாக்கு நாங்கள் ஒருவரும் ஒத்துழைக்க மாட்டோம் என்று சொல்லி ஆஸ்திரேலியா, ஜப்பான், மற்றது சீனா, ரஷ்யா ஒரு நாடுகளும் ஒத்துக்கொள்ளாமல் விட்டு விட்டது. இன்றைக்கு அமெரிக்காவினுடைய தலைவர் ட்ரம்ப் தனிச்சு போய்விட்ட மாதிரி இருக்கிறார். அவர் இன்றைக்கு சில இடங்கள்ல சில கருத்துகள் வருது என்ன மாதிரி என்று சொன்னால் அணு ஆயுதத்தை ஏவி ஈரானை இல்லாமல் அழிச்சு விட்டால் என்ன மாதிரியான நிலைக்கு ஒரு வேளை டொனால்ட் ட்ரம்ப் வந்தாலும் வரக்கூடும் என்ற மாதிரி சொல்லுது. ஆனால் அதுக்கு அமெரிக்காவில் உள்ள அந்த சிஐஏ, பென்டகன் இதெல்லாம் ஒத்துக்கொள்ளுமோ தெரிய இல்லை. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய நடவடிக்கைகளை பார்க்கல எப்படி என்றாலும் தன்னுடைய போராட்டம் வெற்றி அளிக்கவில்லை. ஆனபடியால் ஈரானை இல்லாமல் அழிச்சு விடுவோம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் என்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கு 2.5 வாரங்கள் போய்விட்டது. ஆனாலும் அமெரிக்காவாலே 1 இன்ச்சு வெற்றி பெற முடியவில்லை. ஈரான் நிற்கிற இடம் வந்து ஹோர்மூஸ் நீரணையை கொண்டு வந்து தன்னுடைய போராட்டத்தினுடைய உச்சமாக வச்சு கொண்டு இருக்குது. உலக நாடுகள் எல்லாரும் தாங்கள் இதுக்கு பெறவே மாட்டோம் என்று சொல்லி போட்டணும். இப்படி பார்த்தால் அமெரிக்கா படு தோல்வி அடைந்து விட்டது என்றதும் ஒன்றிருக்குது. அதே நேரத்தில் இஸ்ரேல் அப்படியும் அமெரிக்காவை இதுக்கு இழுக்கணும்னே நிற்குது. தான் தனிச்சு போனால் இனி ஈரானால தான் இல்லாமல் அழிக்கப்பட்டு விடுவேன், இஸ்ரேல் என்ற தேசம் இல்லாமல் போய்விடும். ஆனபடியால் இஸ்ரேல் நினைக்குது அமெரிக்காவை இதுல இருந்து விடக்கூடாது, அமெரிக்காவை தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்க வேணுமென்று சொல்லி ஏதோ ஒரு விதத்துல தன்னுடைய இணைச்சி வச்சு கொள்ள வேணுமென்று நினைச்சு கொண்டிருக்குது. ஆனால் என்னதான் செய்தாலும் ஈரானோட வெற்றி பெற முடியாது என்ற நிலைக்கு உலக நாடுகள் வந்துவிட்டது என்றதுதான் இன்றைய செய்தியா இருக்கிறது. நண்பர்களே, சரி நண்பர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம். இந்த செய்தி பற்றிய கருத்துக்கள் உங்களிடம் ஏதாவது கருத்து இருக்கும், அந்த கருத்தை தயவு செய்து கருத்து பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு
இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்ச்சியானதை செய்வோம், மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.